எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே ப்ளஸ் தான் ப்ரோ. நல்லா தான் ப்ரோ. சார்லி தான் ப்ரோ இருக்குல்ல ப்ளஸ். சார்லி ஆண்ட்ரி ஆக்டிங் தான் ப்ளஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு இன்டர்வல் முன்னாடி தான் ஆக்சுவலாக ஸ்டோரி ஆரம்பிக்குது. செகண்ட் ஹாஃப் நல்லா முடிச்சிருக்காங்க ஸ்டோரி. எல்லாருமே கனெக்ட் ஆகும் ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸ் நார்மல் பார்க்குறவங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும். படத்தில் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான் காமெடி. செகண்ட் ஹாஃப்லேருந்து ஃபுல்லாகவே ஆக்ஷன் இன்ட்ரெஸ்ட்டாகவும் போயிட்டு இருக்கு. கவினுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் தான் ப்ரோ. டாடா அந்த மாதிரி ஒரு காமெடியாக எடுத்துட்டு இப்போ இந்த படம் கொஞ்சம் சீரியஸாகவே இருக்குது. நல்லா தான் இருக்குது அவருக்கு அதையும். நல்ல ஒரு கருத்து சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது படம். நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. காமெடியாகவும் இருக்குது, சீரியஸாகவும் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது படம். அவங்க கெட்டப்பு நல்லா இருக்கு. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. கவினன் ஆக்டிங் நல்லா பிடிச்சிருக்கு. செகண்ட் ஹாஃப் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வச்சு செகண்ட் ஹாஃப் கால்குலேட் பண்ணாதீங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருக்கு. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வச்சு செகண்ட் ஹாஃப் வந்து இப்படி தான் போகணும் நீங்கள் கால்குலேட் பண்ண தேவையில்ல. நல்லா இருக்கு. அதை வச்சு கால்குலேட் பண்ண தேவையில்ல. சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. அவங்க ஆக்டிங்லாம் சொல்ல வேணும். செம்மையாக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்போம், நம்ம காசு நம்ம கிட்ட இருக்கணும். ரொம்ப நல்லா இருக்கு. வெள்ளத்தனம் நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. ஆமாம், ஏதோ சூப்பர் மாறுபட்ட இது நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு. ஆமாம், அதான் அடுத்தவங்க காசு அடிக்கக்கூட நம்ம உழைப்பு நம்ம இருக்கணும்னு வேற ஒன்றும் இல்லை. எப்படி சொல்கிறதுனே தெரியலங்க. நல்லா எடுத்திருக்காங்க. டேரக்ஷன் நல்லா இருக்குது. ஆக்டிங்கும் செம்மையாக இருக்குது. மற்றபடி ஒரு டார்க் காமெடி, செம்ம காமெடி படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தலைவி ரோல் அவங்களுக்கு செம்ம மாஸ் காமிச்சிருக்காங்க. ஒரு லீட் ரோல் இருக்குது அவங்களுக்கு. சாங்ஸ் வேறு லெவல். சாரி, ஜிவி பிரகாஷ் சார் வந்து அல்டிமேட் பண்ணியிருக்காரு. இன்னும் நிறையா பண்ணணும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செம்ம ட்விஸ்ட்டு நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் போக பார்க்கலாம். நல்லா இருக்குது. அல்டிமேட்ங்க, சொல்கிறதுக்கே இல்லை. அவர் மியூசிக்லாம் படம் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. கவின் நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ரியா மேம் நல்லா பண்ணியிருக்காங்க. மிடில் கிளாஸை பற்றி தான் பேசியிருக்காங்க. அவங்க கோவப்பட்டா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. படம் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்குது. கதை நல்லா இருக்குது. நீங்கள் பார்க்கல. எல்லா ஆக்டிங்கும் நல்லா இருக்குது. மியூசிக்கும் சூப்பராக. ஜிவி சூப்பராக போட்டிருக்காரு. எல்லாமே நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். கவின் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் கவின் மூவி ஃபர்ஸ்ட் டே வந்ததில்ல. நல்லா இருந்துச்சு. ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். மிடில் கிளாஸோட ரிவெஞ்ச் ஸ்டோரி. படம் எனக்கு பிடிச்சிருந்தது. எங்கேயுமே லேக் ஆகலை. எனக்கு லேக் ஆகலை. பட் எனக்கு பிடிச்சிருந்தது மூவி. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்தது. ஆண்ட்ரியாவோட ஆட்டிடியூட் சான்ஸே இல்லை. கவின் அவசமாக பண்ணியிருந்தாரு. ஸோ நல்லாவே போச்சு. ஸ்டோரி பிடிச்சிருக்கு. அந்த டிடெக்டிவ் டீகோட் பண்ணுற விஷயங்கள், அப்புறம் அது கொண்டு போன விதம் எல்லாமே நல்லா இருந்தது. எங்கேயுமே போர் அடிக்கல தேவையில்லாமல். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு எந்த கேரக்டருமே வேஸ்ட் பண்ண மாதிரி இல்லை. எல்லாருக்கும் கரெக்டாக ரோல் கொடுத்து எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. சார்லியோட ரோல் இன்னுமே சூப்பராக இருந்தது. அவங்க ரெண்டு பேரை விட தாண்டி சார்லியோட ரோல் இருந்தது. மாஸ் மூவி, ஃபண்டாஸ்டிக் மூவி. ஆண்ட்ரியா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க வில்லி ரோலில். கவினும் அவங்க நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது அவங்களோட ரெண்டு பேருக்கு நடுவில். மியூசிக் நல்லா இருக்குது. அதுக்கு மேலே கதை ஃபண்டாஸ்டிக்கு மேலே ஃபண்டாஸ்டிக். நல்ல மெசேஜ். சப்ஜெக்ட் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பழி வாங்குற மாதிரி ஒரு ஹேஸ்ட் மூவி. லைட் அதை எடுத்திருக்கிற ட்ரீட்மெண்ட் வந்து லைட்டாக கொஞ்சம் நிறைய காமிக் டச்சை கொடுத்துருக்காங்க. பட் அந்த ஆக்டர்ஸ் சப்போர்ட்டிங் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சார்லி சார் ரொம்ப நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக நல்லா ஓடும். நல்ல மெசேஜ் இருக்குது. ஒரு மிடில் கிளாஸ் வழியை பற்றி ஒருத்தர் ஸ்கேம் பண்ணோன்னா அவங்களுக்கு என்ன இருக்குங்கிற, அவங்க எப்படி பழி வாங்குறாங்க, மிடில் கிளாஸால் முடியும், மிடில் கிளாஸ் மூஞ்சி அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்கை போட்டு நிறைய பேர் சுற்றுறாங்க. நல்லா இருக்குது. சாரி, ஆண்ட்ரியா மேடம் சான்ஸே இல்லை. அவங்க ஸ்பார்க் தான். அப்படியே ஒரு சீன்லேயும் அவங்க காஸ்டியூம் ஸ்டைலிங், அவங்க ஒரு சில்லாக ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சாங்ஸ் நல்லா இருக்கு. நான் ரொம்ப சாங்ஸ் இல்லை, பட் நல்லா இருக்கு. எல்லாருக்கும் பிடிக்கும். ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பிடிக்கும். நான் ஆக்சுவலி கவின் ரொம்ப பிளடி பக்கெட் பார்த்துருக்கேன். இது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அடக்கு ரோல் நல்ல கேரக்டர். மெயினாக சொல்லணுன்னா ஒருத்தருக்கும் ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. யாருமே பியூர் வில்லி, ஆண்ட்ரியானா பியூர் வில்லி, இவர் பியூர் ஹீரோ அப்படிங்கிறது கிடையாது. நல்ல ஷேட் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல டீம் ஒர்க். ரொம்ப நல்ல படம். அதுமே ஃபர்ஸ்ட் டே பழி வாங்குறாங்க. அதுக்கு மேலே ஃபுல் படம் பார்த்தா தெரிஞ்சிடும். அதுக்கு மேலே நோ, ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நிறைய ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு லெவலுக்கு ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்ல மெசேஜ் இருக்குது. ஆனால் கொஞ்சம் சில அவங்க பேசுகிற இது தெரியல, அவங்கள பொறுத்து இருக்குது. பட் நல்ல படம்.
இல்லை அவங்கெல்லாம் நல்லா ரொம்ப டீசெண்டாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியாக பார்க்கலாம், யாருக்கும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது.